ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராம் சரண் நடிப்பில் வெளியாகியிருக்கும் பெத்தி திரைப்படத்தில் நடிகை ஜான்வி கபூர் காட்டப்பட்டிருக்கும் விதம் விமர்சனத்துக்கு உள்ளானது. அது தொடர்பாக படத்தின் இயக்குனர் புஜ்ஜிபாபு சனா கொடுத்த விளக்கத்தின் பின்னணியை டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். வித்யா சொல்ல அருண், பெத்தி படம் பார்த்தியா? இன்னும் பார்க்கலையே. நீ எதுவும் டிக்கெட் எதுவும் வச்சிருக்கியா? இருந்தா கூட நான் போய் பார்த்துட்டு வரேன். கொடுப்பாங்க, நீ போய் பார்ப்ப. இருந்தா நான் போக மாட்டேனா? சரி, இப்போ எதுக்கு அப்போ அது கேட்குற? எதுக்காக கேட்டேன்னா, இந்த படத்துல கதாநாயகியா நடிச்ச ஜான்வி கபூரை இந்த படத்துல வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே இயக்குனர் பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் ரொம்ப கமெண்ட்டுகளை அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அப்படியா அருண்? ஆமா, அந்த விஷயத்தை பத்தி இப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நடிகை ஜான்வி கபூர் யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும். ஆமா, நடிகை ஸ்ரீதேவியோட பொண்ணு. ஆமா, அவங்களே தான். அதாவது இவங்க வந்து 2018 தடக் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா திரையுலகில் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட ஜூனியர் என்டிஆர் கூட தேவாரா பார்ட் 1 அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் அமோகமான ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா நடிகர் ராம் சரண் அவர்களோட நடிப்புல புஜ்ஜிபாபு சனா அவர்களோட இயக்கத்தில் வெளியான பெத்தி அப்படிங்கிற படத்தில் இவங்க வந்து ஆச்சி அம்மா அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் கடந்த ஜூன் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாள்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 137 கோடிக்கு மேலே போயிடுச்சு. சும்மா அடிச்சு நொறுக்குது படம், கலெக்ஷன்லாம் எகிரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் நம்ம வந்து படக்குழுக்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் இந்த படத்தை பற்றின கடுமையான விமர்சனங்களை வந்து நெட்டிசன்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஆச்சி அம்மா கேரக்டர் நடிச்ச அந்த ஜான்வி கபூர் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப ஆபாசமான முறையிலையும் ரொம்ப கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் அந்த கதாநாயகனுக்கும் இருக்கிற காதல் சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லவ் சீன்ஸ்லாம், அந்த சீன்லாம் ஏற்புடையதே இல்லை. ஒரு ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட உடல் அழகை பார்த்து லவ் பண்ணுவாரா, அவர் உதட்ட பார்த்து லவ் பண்ணுவாரா, அவரோட இடையை பார்த்து லவ் பண்ணுவாரா, இந்த மாதிரியான கமெண்ட்லாம் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜான்வி கபூரை இவ்வளோ பேமெண்ட் கொடுத்து இந்த படத்தை எடுத்து நீங்க எதுக்கு கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள்லாம் பல கமெண்ட்டுகளை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா அருண், நான் கூட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாமர் அதிகமா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அதாவது இவங்க கிளாமர் காமிக்கிறது இப்போ மட்டும் இல்லை, ஓகேவா? இதுக்கு முன்னாடி தேவாரான்னு ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா, அதுலேயுமே கிளாமர் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நெட்டிசன்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து அவங்க ஒரு கருத்தும் சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுகளுக்கெல்லாம் அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிளாமர் காமிக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, படத்தில் நான் கிளாமர் காமிக்க தயாராக இருக்கேன், ஆனால் அது வந்து கதையோட ஒன்றி இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு சீனில் வந்து நீங்கள் கொண்டு வந்து என்ன கிளாமராக நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லியிருக்கு, நான் சம்மதிச்சிருக்கணும். ஏன் சம்மதம் இல்லாமல் நீங்கள் திடீர்னு ஒரு சீனை கொடுத்துட்டு கிளாமராக நடிக்க சொன்னால் நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து இப்போ இந்த படத்துலையுமே அதிகமான கிளாமர் காமிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, அவங்கள வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க, இப்படி பலவிதமான கமெண்ட்டுகள் எல்லா சைட்ல இருந்தும் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட இயக்குனர் புஜ்ஜிபாபு சனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மொத்த கமெண்ட்டுகளுக்கும் பதில் சொல்ற விதமா தன்னோட எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. மன்னிப்பே கேட்டாரா? அதுல அவர் என்ன அருண் சொல்லியிருந்தாரு? அதாவது, நான் வந்து பெண்களை அதிகமா மதிக்கக்கூடியவன், நான் எடுக்கிற படங்களும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைப்பேன், திரைக்கு உள்ளேயும் திரைக்கு வெளியிலையுமே நான் என் பெண்களுக்கு அதிகமான மரியாதை கொடுக்குறேன். பொதுவா இயக்குனர்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான் படம் எடுக்கிறோம். ஆனா அது வந்து ஆப்போசிட்டா மாறி ரசிகர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது, யாரையோ ஒருத்தரவங்களை நம்ம அசிங்கமாக சித்தரிக்கிறோம், தவறாக சித்தரித்த மாதிரி அவங்களுக்கு காமிக்குது, இப்படிப்பட்ட சீன்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக மன்னிப்பு தான் அவங்ககிட்ட கேட்டுக்கணும். அதனால் இந்த சீனும் அப்படி தான் வந்திருக்கிற மாதிரி நிறைய கமெண்ட்டுகள்லாம் வருது. அதுக்கு என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். இனி வருங்காலங்களில் உங்களோட கமெண்ட்டுகள்லாம் நான் எடுத்துக்கிறேன். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த தவறும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியான சீன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் திருத்தி மறுபடியும் வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட மன்னிப்பு போஸ்ட்டை போட்டிருக்காரு.
போட்டிருக்காரு. இயக்குனர் புஜ்ஜிபாபு சனா சொன்னதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பெத்தி படத்துல ஒரு சில சீன்கள், அந்த மாதிரி கவர்ச்சிகரமான சீன்கள்லாம் ஒரு சிலது நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும், எப்படி அந்த படத்தை மாத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இதே மாதிரி வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். உங்கள் அருண் பாண்டியன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.